வணக்கம் இளங்கோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப போன நல்லா இருக்கேன். ஞாயிறு அன்று பார்த்தது. ஆமா. அ அ இந்த முதல் நெறைய பதிவு நம்ம பண்ணது வந்து, ஐரோப்பாவில் ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை பெறுவது எப்படி? அப்படின்னு நம்ம வந்து போட்டது வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு. ஆமா. நெறைய பேர் ஆர்வமா அத பார்த்து இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. இப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ம். எனக்கு கூட WhatsApp வழியா நெறைய செய்திகள் வந்தது. நண்பர்கள் நெறைய பேர் வந்து அனுப்பியிருந்தாங்க. என்னுடைய உறவுகள்லயே நெறைய பேர் வந்து யுஎஸ்ல இருக்கக்கூடியவங்கலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. "ஓ! பெல்ஜியம்ல வர்றது சிட்டிசன்ஷிப் இவ்ளோ ஈஸியா? எங்களுக்கு தெரியாது முதல்ல. இவ்ளோ பயன்கள் இருக்கா அதுல?" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கே தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப குளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆ சோ நல்ல முன்னெடுப்பு. உங்களுக்கு தான் அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இது வந்து அந்த ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை பெறுவது எப்படி என்ற அந்த நேர்காணல், அந்த தலைப்புக்கான ஒரு தொடர்ச்சி இது. ஸோ இத முதல் முதலியாக ஓகே. பார்க்கக்கூடியவர்கள் யாருன்னு இருந்தா, நீங்க அந்த ம். முதல் பகுதியையும் பார்த்துடுங்க. அது இதே சேனல்ல இருக்கு. இந்த பதிவுக்கு கீழ கமெண்ட்லயும் அத நாங்க வந்து குடுக்குறோம். இப்ப இந்த 2வது பகுதிய நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்த பகுதியில நெறைய கேள்விகள் இன்னும் பாக்கி இருக்கு. இந்த ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை பெறுவது பற்றி. இன்னும் நெறைய ம். கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு அதுல. நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. அதுல ரொம்ப ம். முக்கியமான ஒண்ணு வந்து, அ ஒரு பெல்ஜியம் குடியுரிமை பெற்றவர் அல்லது ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை பெற்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டால், அவர் ஆணோ, பெண்ணோ அந்த வரக்கூடிய அந்த ஸ்பவுஸுக்கும் வந்து குடியுரிமை கிடைக்குமா? அ ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இது. நான் கூட வந்து இங்க விளையாட்டா வந்து நெறைய பேர கிண்டல் பண்ணுவேன். கிண்டல் பண்ணாலும் அதுல உண்மையும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா? ஒரு 3 வருஷம் ஆன உடனே வந்து, அடடா! எனக்கு பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் இன்னும் 2 வருஷம் ஆகும். அது ஆனா தான் வந்து எனக்கு வந்து ஒரு செட்டில் ஆன மைண்ட் செட் கிடைக்கும். இப்போ ஒரு இப்ப டெம்பரரி ரெசிடென்ட்ஷிப்ல இருந்தா நம்ம வந்து வேலை மாற்றம் செய்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஃப்ரீலான்சரா கூட ஆக முடியாது. அது மாரி குழப்பம்லாம் இருக்கிறதுனால வந்து புலம்புவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், "என்னப்பா இங்க வந்துட்டீங்க. அதான் ஒரு ஒரு ஃபைண்ட் அ பெல்ஜியன் கேர்ள்" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் நான். உண்மைய சொல்லப்போனா அது அது ஒரு எளிதான வழி. ஒரு இங்க இருக்க குடியுரிமை பெற்றவர்களை திருமணம் செய்து கொண்டால், அ அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்பவுஸ்ங்கிற முறையில, அதாவது ஸ்பவுஸ் ஆஃப் அ யூரோப்பியன் சிட்டிசன்ங்கிற முறையில வந்து நம்ம அப்ளை பண்ணி குடியுரிமை பெறலாம். அது ரொம்ப எளிதான வழியும் கூட. அ யாஹ் அது உண்மதான் அது ஆக்சுவலி. அதோ அப்போ குடியுரிமை பெறுவதற்கு மிக எளிதான வழி என்பது அங்க உள்ள ஒரு சிலர் எளிதான வழி. திருமணம் செய்து கொள்வது. ஆமா. ம். இது அப்படி உலகின் பெரும்பான்மையான நாடுகளுக்கு இது பொருந்தும். ஆமா. இது நீங்க சொல்றது வந்து இப்போ இந்தியாவுக்கு கூட பொருந்தும் இல்லையா? இப்போ இந்தியால கூட நம்ம இப்போ ஒரு வெளிநாட்டு பெண்மணிய திருமணம் செய்து கொண்டால், நம்ம இந்திய குடியுரிமை பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதும்போது இது இது ஒரு ஒரு குளோபல் தான் நீங்க சொல்ற மாதிரி. இது ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமல்ல, பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து பொருந்தும். எது வந்து கண்ட்ரி டூ கண்ட்ரி மாறுபடும் அப்படின்னா, அ பிறப்பால் குடியுரிமைங்கிறது. இப்போ இங்க இப்போ யுஎஸ்லலாம் பார்த்தோம்னா, நம்ம பொறந்தாவே அங்க பொறந்தோம்னா குடியுரிமை கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்தியால இருக்கக்கூடிய என்னோட நண்பருடைய பையன் கூட வந்து யுஎஸ்ல பொறந்தவன் தான். இப்ப அவனுக்கு வந்து அந்த குடியுரிமை கிடைச்சது. அப்போ ஒரு 10, 15 இயர்ஸ் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இங்க வந்து அப்படி கிடையாது பெல்ஜியம்ல. யூரோப்ல கிடையாது. பிறப்பால் குடியுரிமைங்கிறது வந்து அன்டில் அதர்வைஸ் அப்பா, அம்மா 2 பேரண்ட்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து பெல்ஜியம் குடியுரிமை இருந்தா தான், அவங்களுக்கு குழந்தைக்கு வந்து குடியுரிமை கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்காது. அ ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல இது ஒரு எளிதான வழின்னு சொல்லலாம். ம். அடுத்தது இந்த ம், ஒரு தற்காலிகமான இந்த டெம்பரரி ரெசிடென்ட் ம். வதிவிடம்னு சொல்லுவாங்க. ஆமா, தற்காலிகமான வதிவிடம் அல்லது நிரந்தர வதிவிடம். ஒரு பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆமா. என்ற நிலையில அங்க வரக்கூடிய ஒருவருக்கு ம். அவருடைய அந்த டிபெண்டன்ட்ன்னு சொல்லக்கூடிய, அவர் கூட அழைத்து வரக்கூடிய மனைவியோ, கணவனோ அல்லது ம். பெற்றோரோ, பிள்ளையோ ம். இவர்களுக்கும் அ அதே வகையான அந்த தற்காலிக வதிவிடம் அல்லது நிரந்தர வதிவிடம் அங்க வந்து கொடுப்பார்களா? 2 பேருக்கும் சமமான உரிமைகள் உண்டா? ஆ ஐ திங்க் இது ஒரு நல்ல கேள்வி இது. நம்ம எப்படி அது அ முதல் பாகத்துல மிஸ் பண்ணோம்னு தெரியல.
இப்போ இப்போ எல்லாரையுமே வந்து டிபெண்டா கொண்டு வர முடியாது. யார் யாரெல்லாம் வந்து டிபெண்டா கொண்டு வர முடியும்னு இருக்கு. இப்போ மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்து டிபெண்டா கொண்டு வந்துடலாம். இப்போ மனைவி எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் பர்மிட் கிடைக்கணும். இப்போ என்னுடைய கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து முதல்ல வந்து ஒர்க் பர்மிட்க்கு அப்ளை பண்ணணும். அந்த பர்மிட்டை வச்சு நம்ம விசா வாங்கணும். விசா வாங்கிட்டு இங்க வந்து டெம்பரரி ரெசிடென்ட் கார்டுக்கு அப்ளை பண்றோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம போன பாகத்துல பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இது கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து மனைவியை வந்து நம்ம வரும்போதே வந்து டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். அவங்களுக்கு வந்து ஒர்க் பெர்மிட் இருக்காது இல்லையா? ஸோ மனைவி அண்ட் பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து அவங்களுக்கு இந்த டிபெண்டன்ட் விசான்னு ஒன்று ப்ராசஸ் பண்ணி எல்லாருமே ஒண்ணா வந்துடலாம். இல்ல நான் முதல்ல கணவன் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க எல்லாமே அப்ளை பண்ணி ரெசிடென்ட் கார்டுலாம் வாங்கிட்டு அதை வந்து அனுப்பி திரும்பியும் டிபெண்டன்ட் விசால இங்க கொண்டு வந்துடலாம். இப்போ போன வருஷம் வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்படி டிபெண்டன்ட் விசால வரக்கூடியவங்க இங்க வந்து அவங்களும் டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு வாங்கிடலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி கணவனுக்கு மனைவி எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் தான் இங்க. ரைட் டு லிவ்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்போ மனைவி வந்து ஒருவேளை நல்ல டேலண்டட் அவங்களும் வந்து டிகிரி எல்லாம் முடிச்சு அவங்களும் ஐடில அங்க இருந்தவங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடில பணி செய்திருந்தால் இங்க வந்து வேலை தேடணும்னா இங்க அவங்களுக்கும் ஒர்க் பர்மிட் தேவை. அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணணும். ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நான் முதல்ல சொன்ன பிரச்சனை. 2 பிரச்சனை. 1 மொழி ஒரு பிரச்சனை 1. 2வது வந்து இந்த மினிமம் வேஜ் நம்ம பேசணும் இல்லைங்களா? நான் வரும்போது மினிமம் வேஜ் வந்து 34,000 யூரோ கிட்ட இருந்தது. இப்போ அது 40,000த்துல போய் நிக்குது அந்த மினிமம் வேஜ். ஸோ 40,000 குடுத்து எடுக்கணுமா? அதுக்கப்புறம் நம்ம அந்த சோசியல் செக்யூரிட்டி எல்லாம் சேர்த்தோம்னா, அது ஒரு 60, 70,000 கிட்ட போய் நிக்குது அது. ஸோ அதனால வேலை கிடைக்கிறதுல ரொம்ப தடுமாறுவாங்க. இங்க வர அந்த ஸ்பௌசஸ் ஒருவேளை பெண் வந்திருந்தாக்கா வந்து கணவர் வந்து வேலை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாரு. இல்லைன்னா மனைவி வந்து வேலை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி காரணமா இருக்கும். இது நானே வந்து நிறைய இங்க கருத்தரங்குகளுக்கெல்லாம் போகும்போது இது ஒரு கேள்வியை கூட முன்வைப்பேன். ஏன் வந்து ஸ்பௌசஸ்க்கு வந்து டிபெண்டன்ட் எனிவே டிபெண்டன்ட் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு டேலண்ட் இருக்குங்கும் போது அவங்களுக்கு வேலை எளிதா கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமே. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாமே. பண்ணிட்டா இப்போ எப்படியும் அவங்க வேலைக்கு போனாங்கன்னா இன்கம் டாக்ஸ் பே பண்ண போறாங்க, சோசியல் செக்யூரிட்டி பே பண்ண போறாங்க. அது அரசாங்கத்துக்கும் நல்லது தானே. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நாங்க வந்து எழுப்பியிருக்கோம். இப்போ ஒரு நல்ல செய்தி என்னன்னா, போன வருஷம் ஜூன்ல இருந்து இப்ப நான் போன பாகத்துல கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல அந்த 1 வருஷம் இருந்த டெம்பரரி ரெசிடென்ட் வந்து 3 வருஷம்னு ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த டைம்ல வந்த பாலிசி சேஞ்சஸ் தான் இது. என்னன்னா இப்போ டிபெண்டன்ட் விசால வரவங்க வந்து ஒர்க் பர்மிட்டே தேவையில்லை. ஒர்க் பர்மிட்டே இல்லாம எந்த நிறுவனத்துக்குனாலும் பணிபுரியலாம். மினிமம் வேஜ் லிமிட்டும் கிடையவே கிடையாது. ஸோ தே ஆர் எக்ஸம்ட் ஃப்ரம் ஒர்க் பர்மிட். எங்கனாலும் வேலை பார்க்கலாம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு 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 பாலிசி சேஞ்சுன்னு சொல்லுவேன் நான். இது ரொம்ப நாளா இதுக்காக ஏங்கிட்டு இருந்தோம்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வருவாங்க. நிறைய பேர் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இங்க வந்துட்டு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சின்ன வேலை கூட பண்ண முடியாது. நம்ம ஒரு 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 பேக்கரியில கூட போயிட்டு நம்ம வேலை பார்க்க முடியாது. வருமானம் தரக்கூடிய எந்த பணியும் நம்ம செய்ய முடியாதுங்கிறது வந்து அது ஒரு குறிப்பாக வீட்ல வந்து ரொம்ப ஒரு பெரும் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமா பார்த்தேன் நான் அது. இப்போ அதனால வந்து இந்த இந்த பாலிசி சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால இப்ப பார்த்துட்டு இருக்க நேயர்கள் கூட வந்து இத வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்க வரணும்னா ஒருத்தருக்கு வந்து ஒர்க் பர்மிட் கிடைச்சா போதும். அவங்க மனைவி வந்து டிபெண்டன்ட்ல வந்துட்டாங்கன்னா, இங்க வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஒருவேளை வந்து ஒரு என்ன சொல்றது? இசையோ, இல்ல பரதநாட்டியமோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தாலுமே கூட, அவங்க அதன் மூலமாக ஈவன் குக்கிங் இருந்தா கூட அவங்க ஒரு குட்டி ஒரு ஒரு டேக் அவே ஆரம்பிச்சிடலாம். பண்ணலாம். இல்ல ஐடிலனாக்கா வந்து மினிமம் வேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாததுனால, ரொம்ப எளிதா ஐடி வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வரம்னு சொல்லுவேன். வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். நெறைய நாடுகள்ல இது கிடையாது. அமெரிக்காவுல இது கிடையாது ஆக்சுவலி. அவ்வளோ எளிதா வந்து அவங்க எது வேணாலும் பண்ணலாங்கிறது இருக்கு இல்லைங்களா? அது கிடையாது. இப்ப யுகேல கூட அது கிடையாது அந்த மாரி. ஸோ அது வந்து இங்க கான்டினென்டல் யூரோப். ஐரோப்பான்னா யுகேவும் வந்துடுது இல்லைங்களா? கான்டினென்டல் யூரோப்ல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த செஞ்சன் நாடுகள் கான்டினென்டல் யூரோப்னா என்ன?
இப்போ அந்த யூகே தான் அது. யூகே இல்லைன்னா யூகே, நார்த்தன் அயர்லாந்து அதெல்லாம் வந்து கான்டினென்ட்டை விட்டு வெளியே இருக்கு இல்லையா? அது ஒரு தனி தீவா அது இருக்காது. அதனால இதை நம்ம கான்டினென்டல் யூரோப்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. இது நெப்போலியன் காலத்துக்கே போகும். அந்த கான்டினென்டல் சிஸ்டம்னு ஒரு ஒண்ணு கொண்டு வந்தாரு அவரு. அதாவது இந்த தற்சார்புன்னுலாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் வந்து அன்னைக்கே முன்னெடுத்திருக்காரு நெப்போலியன். அப்ப இருந்து வருது இந்த ஐரோப்பிய கண்டம்ங்கிறது. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சுகர் கேன்ல இருந்து சர்க்கரை பண்ணுவோம் இல்லைங்களா? இங்க வந்து பீட்டு கிழங்குல இருந்து சர்க்கரையை பண்ணுவாங்க. அது வந்து நெப்போலியன் கொண்டு வந்த கான்டினென்டல் சிஸ்டம்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு வரம் அது இங்க. ஸோ கான்டினென்டல் யூரோப்னா அதான் இந்த இங்க இங்க அந்த தீவு ஐரோப்பா இது விட்டுடலாம், யூகே விட்டுடலாம் நீங்க அதுல. ஓகே. போன வாரம் நான் வந்து இந்த செய்தித்தாள்கள்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்த்தது வந்து ஐரோப்பிய ஒன்றியம், போர்ச்சுகல், இன்னும் மால்டாவா இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு விசாரணை, ஏதோ கேள்வி எழுப்பியிருக்கு. அவங்க வந்து இந்த கோல்டன் பாஸ்போர்ட்ன்னு ஒண்ணு வந்து அவங்க ஆமா ஆமா. கொடுக்கறத பத்தி ம். கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போன முறைக்கு போன பகுதியில் கூட அந்த முதல் பகுதியில் கூட அதை பத்தி பேசணும். முதலீட்டின் மூலமாக ஒரு நாட்டுல வந்து குடியுரிமை பெறுவது எப்படி என்பதை பத்திலாம் கொஞ்சம் ஒரு ஆரம்பிச்சு வச்சோம். அதை நம்ம பேசின நேரம் பாருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேள்வி அங்க பறந்திருக்கு. இந்த மாதிரி ஆமா. நீங்க எப்படி அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோல்டன் பாஸ்போர்ட் என்பது என்ன? அது அதனுடைய நிறை, குறைகள் அல்லது சாதக பாதகங்கள் என்ன? அது ஒரு கோயின்சிடென்ஸ் தான். ஏன்னா நீங்க போன வாரம் தான் கேட்டீங்க. நான் கூட அந்த போர்ச்சுகல் சொன்னேன் இல்லைங்களா? போர்ச்சுகல்ல வந்து நீங்க ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த ரைட் டூ லிவ்ன்னு ஒண்ணு கிடைக்குது. அதன் மூலமாக வந்து இங்க வந்துடலாம் நீங்க. போர்ச்சுகலுக்கு வந்துட்டு ஒரு 6 வருஷம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கூட கிடைச்சிரும் அது. இப்ப இந்த 6 வருஷத்துல நீங்க செஞ்ச நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் பயணம் புரியலாம். அது வந்து போர்ச்சுகல் வந்து அது லீகல் அது. அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் இப்ப நீங்க சொல்ற செய்தி வந்து நானும் பார்த்தேன். அது ஈரோ நியூஸ்லலாம் வந்திருந்தது. நான் முகநூல்ல தான் பார்த்தேன் அது. இப்ப அதுல வந்து என்ன சிக்கல் அப்படின்னா, அது இப்போ லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. மால்டா, சிப்ரஸ் போன்ற நாடுகள்ல வந்து சைப்ரஸ். கோல்டன் பாஸ்போர்ட் திட்டம். ஆமா. சிப்ரஸ் அண்ட் சைப்ரஸ் அண்ட் மால்டா போன்ற நாடுகள்ல வந்து கோல்டன் பாஸ்போர்ட்ன்னு ஏதாவது ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கீம் ஏதாவது ஒண்ணுத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கம்மியும் கூட. அது 50,000 யூரோ, 1,00,000 யூரோவே குடுத்தா போதுங்கிற மாதிரி இருந்திருக்கு. அது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கோல்டன் பாஸ்போர்ட் ஸ்கீம் குடுக்குறான். கிட்டத்தட்ட அந்த 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 போர்ச்சுகலோட ரைட் டூ லிவ் மாதிரி தான் அது. ஸோ அதன் மூலமா என்ன பண்றாங்க, நெறைய பேரு ரொம்ப பணம் கம்மிங்கிறதுனால ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணி வந்துடுறாங்க. அது நெறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்குதுன்னு சொல்லி, இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த வாரம் தான் ஒரு லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த 2 நாடுகள் மீது. வேற என்னென்ன நாடுகள்லாம் அந்த பட்டியல்ல வரும்னு சொல்ல முடியாது. நான் நெறைய நாடுகள் அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. ம். அதனால ஒரு இதுதான் பாதகம் ஆக்சுவலி. இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து குறுக்கு வழி மாரி இருக்கு இல்லையா? அஃப்கோர்ஸ் இது குறுக்கு வழி கிடையாது. ஏன்னா அவன் லீகலா அந்த நாடு குடுத்துட்டு இருந்திருக்கான் இவ்வளவு நாளா. நம்ம வாங்குனவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. பட் இதுக்கு மேல அது சாத்தியமாகுமான்னு சொல்ல முடியாது. இப்போ லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுனால. பட் போர்ச்சுகல் வந்து அது லீகலாவே அவங்க பண்றது தான் அது. ரைட் டூ லீவ் தான் குடுக்குறான் அவன். சிட்டிசன்ஷிப் குடுக்குறதில்ல. ரைட் டு லீவ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் கூட அந்த மாரி குடுப்பாங்க. ம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து நம்ம வ விஸ்வநாத் ஆனந்த்க்கு கூட வந்து ஸ்பானிய அரசாங்கம் இருக்கு இல்லைங்களா? ஸ்பானிஷ் கவர்ன்மெண்ட் வந்து அந்த ரைட் டு லீவ் குடுத்தாங்க. ம். அதுக்கப்புறம் லேட்டர்ல வந்து சிட்டிசன்ஷிப் கூட குடுத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன் அவருக்கு. அது அவரு எடுத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்ட சப்மிட் பண்ண ஆகணும் இல்லையா? ஓகே. இது ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. சோ எடுத்துக்கிட்டாரான்னு தெரியல. பட் த ரைட் டு லிவ் வந்து அது பாசிபிள் தான். அது ஆனா நம்ம இங்கேயே இப்ப பெல்ஜியம்க்கு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த அ, 5 வருஷம் புரொஃபஷனல் கார்டுன்னு ஒண்ணு குடுக்குறான். அ, அவங்க நான் முதலீடு பண்ண போறேன் அப்படின்னாவே, அத தொழில் முதலீடு பண்ண போறோம்னாவே, அந்த புரொஃபஷனல் கார்டு குடுத்துற போறாங்க. 5 வருஷத்துக்கு அவங்க இங்க வந்துர போறாங்க. தட் இஸ் நாட் சிட்டிசன்ஷிப் ஆக்சுவலி. அவங்க இங்க வந்து 5 வருஷம் அந்த தொழில் செய்து, அவங்க ரிசல்ட்ஸ காமிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் தே ஆர் என்டைட்டில்ட் டூ அப்ளை ஃபார் சிட்டிசன்ஷிப். ம். அது ரிக்வெஸ்ட் ஃபார் சிட்டிசன்ஷிப் தான் சொல்லுவாங்க. அந்த நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ்க்காக. ஆனா எல்லா நாடுகள்லயுமே இந்த பெரும்பாலான நாடுகள்ல அமெரிக்கால, ஆஸ்திரேலியால, இப்ப சமீபத்துல துபாய்ல கூட அது மாரி ஒரு ஸ்கீம் அறிவிச்சாங்க. அது மாரி எங்க நாட்டுல நீங்க வந்து முதலீடு செய்தால் ம். உங்களுக்கு வந்து குடியுரிமை ஆமா, அல்லது அங்க நிரந்தரமாக தங்கும் உரிமை ஆமா. ம். என்று பல நாடுகள் அறிவித்திருக்கும்போது, போர்ச்சுகலும், மால்டாவும், சைப்ரஸும் இத அறிவித்து
இதில் என்ன தவறு? ஏன் ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களை கேட்குது? இல்ல அது எனக்கு டீட்டெயில்ஸ் என்னன்னு தெளிவா தெரியல. ஆனா என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் அத குடுத்துருக்காங்க. அது எவ்ளோ அமௌண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆ, சோ ஆ. இப்போ எனக்கு வந்து மால்டா வந்து எனக்கே தெரியும். 50,000 யூரோவோ, 60,000 யூரோவோ அதெல்லாம். ம், இதெல்லாம் ரொம்ப கம்மி இல்லையா அது? ம். சோ அதனால வந்து இந்த முதலீடுகள வச்சு நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் குடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுது அது. ஓகே. ஸோ ஐ திங்க் அது ஒரு வரம்பு பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இல்லீகல்ன்னு சொல்றது கூட நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு வரம்பா போய் டீட்டெயிலா இந்த பார்த்தோம்னா, செய்தியில அவங்க வரம்பா என்ன தான் இருக்கும். சொல்றாங்கன்னா, தீவிரவாதிகள்லாம் வந்து இது ஒரு 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 குரூப்பா உள்ள வர்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு அதுவா இருக்கு. கூட இருக்கலாம். அ, அதுவா கூட இருக்கலாம். ஆனா யூரோபோல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? என்னென்ன மாதிரி அப்படி அந்த அந்த மாதிரி திட்டங்கள் வழியா உள்ள வந்தவங்க என்ன மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு அவங்க வந்து பார்த்திருப்பாங்க இல்லையா? அந்த ரிசர்ச் இப்ப இந்த என்ன சொல்றது? நம்ம இந்தியாவினுடைய அந்த மாதிரியோ, இந்த ம். யூரோபோல் இவங்கலாம் வந்து பார்த்திருப்பாங்க இல்லையா? அந்த இல்ல டேட்டாவெல்லாம் கலெக்ட் குறிப்பிட்ட பண்ணி அது ஒரு மூலமா கூட இருக்கலாம். எனக்கு ஒரு உண்மைய நாட்டுல சொல்லப்போனா வந்து தெரியல. நெறைய பேர் இப்படி ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து உள்ள நுழையறாங்கன்னு வைங்களேன். அந்த ம்ஹ்ம். நாட்டுல அந்த குறிப்பிட்ட மதத்தினர் அதிகமாகி, அவங்க அந்த ஆட்சிய கூட கைப்பற்ற முடியும். இல்ல மதம்னு இல்ல. யார் வந்தாலுமே வந்து இங்க ஒரு 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 ஓட்டுரிமை கிடைச்சிட்டா, ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தா ஒரு அரசாங்கத்த வந்து உருவாக்க முடியும் தான் இல்லையா? இப்ப இங்க நம்ம தமிழர்களே வந்து ஒரு இடத்துல வந்துட்டோம்னா, நம்ம எளிதா வந்து உள்ள போயிட முடியும். அது நம்ம பார்க்குறோம். கனடாவுலயோ, இல்ல நார்வேலயோ அங்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நம்ம நம்ம ஈழத்தமிழர்கள்லாம் கூட அங்க போயிட்டு நெறைய பேர் போனதுனால, ரொம்ப நாளா அங்க இருந்து, உழைச்சு, ஒரு ஒரு அரசியல் இது கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரியான அங்கீகாரம் இது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸா தான் நான் பார்க்குறேன். ம், அத வந்து ஒரு ஒரு எதிர்மறையான விஷயமா நான் பார்க்கல. பட் ம், இங்க நம்ம சொல்றது வந்து, அந்த மாதிரி நெறைய பேர் அந்த திட்டங்கள் வழியா வந்தவங்க வந்து, என்ன மாதிரியான கிரிமினல் காரியங்கள்ல ஈடுபட்டுருக்காங்க. ம், ம், அப்படிங்கிறத அந்த பின்னணியில தான் இவங்க அந்த லீகல் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஒண்ணு வந்து அந்த வரம்பு. ம், எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா வந்து குடுக்குறாங்கங்கிறது ஒண்ணு. ம், 2வது வந்து அந்த மாதிரி உள்ள வந்தவங்க எந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டுருக்காங்கங்கிறது. ம், இது மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ம், மத்தபடி ஒரு மதம் சார்ந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு இமிகிரேஷனோ, இல்ல ம். ஒரு இனம் சார்ந்து அந்த மாதிரி நெறைய பேர் வர்றது, ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மூலமா அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிறத வந்து நான் வந்து வரவேற்கிறேன். ஓகே. அது அது கரெக்ட் தானே அது. அது சரி, அது சரி. இல்ல ஆனா அங்க உள்ளவர்கள் அ லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அவர்களுடைய உரிமை பறிபோகிறது என்று எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது ஆல்ரெடி இருக்கு அது. அது ஓகே. எப்பவுமே இருக்கும். அது இப்போ 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 என்ன எதிர்த்து கூட ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அது அது எப்பவுமே அந்த இது இருக்கும். நம்ம நம்ம மாநிலத்த கூட வெளி மாநிலத்தில இருந்து இங்க வராங்கன்னு பிரச்சனை பண்ணுவோம். ம், அப்புறம் இந்திய அளவுல வந்து வெளி இங்க வராங்கன்னு பிரச்சனை பண்ணுவோம். ம், அது மாதிரி இங்கேயும் இருக்கு. இன்னும் போனா இந்த பெல்ஜியம் ஒரு குட்டி தேசம். ம், இந்த குட்டி தேசத்துல வந்து நார்த்ல வந்து சவுத்ல பிரெஞ்சு பேசுவாங்க. இதுலயே இவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து அந்த சவுத் பெல்ஜியம்ல இருக்கவங்க வந்து வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சோசியல் செக்யூரிட்டி எல்லாம் சும்மா வாங்கிட்டு இருக்காங்க. அத பத்தி ஒரு டிவில ஒரு சீரியல் பார்த்தேன். ஒரு தாத்தா வந்து மைனிங் நிறுவனத்துல வேலை பார்த்திருக்காரு. அப்புறம் அவருக்கு வேலை போயிடுச்சு அத மூடுனதுனால. ம், அவரு, அவங்க பையன், அவங்க பேரன் 3 பேரும் வந்து ஒரு 41 இன்ச் டெலிவிஷன்ல உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ம், சோசியல் செக்யூரிட்டி எல்லாம் அங்க போகுதுன்னு சொல்லி, இங்க டிவி சேனல்ல நான் அந்த மாரி ஒரு டாக்குமெண்டரி பார்த்தேன். ம், இது இங்கேயே நடக்குது அது. இங்க நாடுகளுக்குள்ளேயே நடக்குதுங்கும்போது, இது இந்த இந்த வலதுசாரி மனநிலை, இடதுசாரி மனநிலை அது ஒரு குளோபல் இஷ்யூ தான் அது. ம், ஐரோப்பாவுக்கு மட்டும் கிடையாது அது. இந்தியாலயும் இப்ப நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். இங்க நடக்குது, அமெரிக்கால நடக்குது. ஒரு 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 குளோபல் இஷ்யூ ஆயிப்போச்சு. இப்ப எனக்கு வந்து எப்படின்னா, அ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப செயற்கையா படுது. நாடுகள், அதனுடைய எல்லைகள் அதெல்லாம் வந்து செயற்கையா படுது. எனக்கு வந்து முதல் முறையா வந்து இந்த இந்த சுவிட்சர்லாந்து பார்டர தாண்டி கிராஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல ஒரு ஒரு கண்ட்ரோல் இருந்தது. செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பே பண்ணிட்டு போணும். 40 யூரோஸ் என்னமோ குடுத்துட்டு உள்ள போணும். ஒரு ஒரு யூரோப்பியன் சிட்டிசனா இருந்தா செஞ்சன் இருந்தா உள்ள விட்டுருவான். ஆனா ஒரு 40 யூரோ கட்டணும். அப்போ அப்படி பார்க்கும்போது அப்படியே மேல பார்க்கிறேன். ஒரு பறவை வந்து பறந்து போச்சு அந்த பக்கம். ம். என்னடா அது இந்த பறவைக்கு இருக்கிற சுதந்திரம் கூட நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாரி எனக்கு அந்த தோன்றியது எனக்கு அது. அது உண்மைதான் இல்லையா? இந்த எல்லைகள்லாம் அந்த மாரி ஒரு செயற்கையா தான் இருந்தது. நம்ம போன வாரம் கூட கோண்டுவானா பத்தி பேசனோம் இல்லைங்களா? ம். எல்லைகளற்ற ஒரு ஒரு பரந்த ஒரு தேசமா நம்ம இருந்தோம். இன்னைக்கு எல்லாம் ஒரு குட்டி வட்டம் போட்டுட்டு வட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கோம். எது சரி, எது தவறுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ம். ஆனா அங்க ஐரோப்பா ஒரு ஈர்ப்பு
ஒரு ஈர்ப்புக்குரிய ஒரு இடமாக இருப்பதற்கு காரணம், அங்க இந்த ம், இந்த ஷெங்கன் நாடுகள் அப்படின்னு எந்த நாட்டிலிருந்தும் எந்த நாட்டுக்குள்ள உள்ளும் போகலாம். அதற்கு வந்து விசா தேவையில்லை என்று அவர்கள் வந்து அறிவித்து, வெற்றிகரமாக அதை நடைமுறைப்படுத்தி, இன்று ஆமா. வரைக்கும் அதற்கு பாருங்க வேற நிறைய இடங்கள்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போலாம். இப்ப இந்தியால இருக்கிறவங்க நேபாளத்துக்கு போலாம். விசா தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படித்தான் இருக்குமே தவிர, ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கும் வந்து இப்படி ஃப்ரீயா போயலாம், போலாம், வரலான்னு அப்படிங்கிறது வந்து வேற இடங்கள்ல இல்ல. இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கவர்ச்சியாக அந்த இடத்துக்கு இருக்கு. இருக்கு. வேற எந்த நாடுகளிலும் இல்லையாங்கிறத வந்து அ இது இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா கூட இருக்கும் நான் சொல்றது இப்போ. ம். எனக்கு முதல்ல இந்த நாடுகளே வந்து ஒரு ரொம்ப செயற்கையா இருந்தது. ஏன்னா நான் வந்து இந்திய பின்னணியிலிருந்து இங்க வரேன். என்ன பொறுத்த வரைக்குமே, இந்த இந்தியாங்கிறது வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கிடையாது. நம்ம வந்து அமெரிக்காவோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்தியா வந்து ஒரு இந்தியன் யூனியன் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணும். இப்ப இங்க ஐரோப்பியன் யூனியன் மாதிரி தான். இங்க வந்து மொழிசார் மாநிலங்கள் நம்ம இந்தியால சொல்றது தான் இங்க வந்து மொழிசார் நாடுகளா இருக்கு இல்லையா? ம். இப்போ இங்க வந்து டாய்ச்லாந்துன்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் மொழிய வந்து டாய்ச்லாந்து, நேதர்லாந்து, அங்க நெதர்லாண்ட்ஸ், டச்சு பேசுகிற மக்கள் அந்த லாந்து அதுதான் தமிழ் நாடுன்னு நம்ம சொல்றோம். ம். இல்லைங்களா? அந்த லேண்டுன்னா டச்ல வந்து நாடுன்னு அர்த்தம், கண்ட்ரின்னு அர்த்தம். ம். இப்ப இந்தியாலயே அது சாத்தியமா இருக்கே. ம். நம்ம வந்து ஒரு அரசாங்கத்த உருவாக்கிட்டோம். அது மாதிரி இவங்க யூரோப்பியன் யூனியன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க அது. ம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 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 குறைந்தபட்ச நாடுகளோட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அத எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ம். பட் ஆஃப் கோர்ஸ் இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் தான். பட் இந்தியால அது சாத்தியமா இருக்கே. நம்ம தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்கு போறோம், கேரளாக்கு போறோம். அதெல்லாம் சாத்தியமா இருக்கு. இப்போ ம். யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணு ஒரு ஒரு ஸ்டேட் தான் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு பெரிய கவர்ச்சியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாமே குட்டி குட்டி நாடு. ஒரு 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 1 1/2 மணி நேரத்துல நான் மேல நெதர்லாண்ட்ஸ்க்கு போயிட முடியும். அதே 1 1/2 மணி நேரம் கீழ போனேன்னா பிரான்ஸ்க்கு போயிட முடியும். ம். இந்த பக்கம் போனேன்னா ஜெர்மனிக்கு போயிட முடியுது என்னால. லக்சம்பர்க் அது ஒரு தேசம்னு எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. அது சென்னை அளவுக்கு தான் இருக்கும். ம். ரொம்ப பணக்கார தேசம். வெளியில வந்து நீங்க கார கூட பூட்டாம போலான்னு சொல்லுவாங்க லக்சம்பர்க்ல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஏழைகள வந்து கவுண்ட் பண்ணிடலாமா. ம். அ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. மிகையே இல்ல அது. உண்மதான் அது. ஸோ அது இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கவர்ச்சியான விஷயமான்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நெறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற மனிதர்கள் வந்து ரொம்ப உழைச்சிருக்காங்க. அ நெறைய நம்ம பேசணும். இந்த சோசியல் செக்யூரிட்டி எல்லாம் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து நின்னு இருக்கிறதுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட உழைப்பு எனக்கு கண்ல தெரியுது. ம். உண்மையாவே. இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து இங்க இமிகிரன்ட்டா வரவங்ககிட்ட வந்து அது ஒண்ணு தான் ஒரு ஒரு கோரிக்கையா நான் முன்வைப்பேன். அதாவது நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ, அங்க அதற்கு முன்ன செய்திருக்கிற அந்த உழைப்ப வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ம். நம்ம வந்து அத பிரேக் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துல இல்லாத விஷயத்த இங்க நம்ம அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்னா, அத பாதுகாக்கக்கூடிய கடமையும் வந்து நமக்கு இருக்கு. ம். அத வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க, வெளியில இருந்து வரவங்கங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் உடைய பிரச்சனை. ம். இப்ப என்னுடைய எப்படி இருந்தோம் நாங்க? வந்து எல்லாத்தையும் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த அந்த மனநிலை வந்து நம்ம அவங்களுக்கு குடுக்கக் கூடாதுன்னு தோணுது அது. ம். அதுல ஒரு பாதி உண்மை இருக்குன்னு கூட எனக்கு தோணுது. ஸோ அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஒரு ரேசிசம் அந்த மாரி சொல்றோம் இல்லைங்களா? வெளியில இருந்து வரவங்க இப்போ ஒருத்தர் அப்படி பிரச்சனை பண்ணதுனால இன்னொருத்தனும் அப்படி இருப்பான்னு பார்க்கிறது. அதுவும் ஒரு தப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் 2 பக்கமும் பிரச்சனைகள் இருக்கு. ம். அது இவங்க 2 பேரும் பேசி, உரையாடி இந்த மாரி பிரச்சனைகள வந்து தீர்க்கணும். ம். அது என்னுடைய கருத்து. சரி. இப்போ இந்த இரட்டை குடியுரிமை, இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ம், ம். இப்போ நம்ம இந்தியாவிலிருந்து அல்லது வேற ஒரு நாட்டிலிருந்து ஐரோப்பிய நாட்டுக்குள்ள வருகின்ற ஒருவர், ஐரோப்பிய குடியுரிமையும் பெற்று, தனது நாட்டு குடியுரிமையும் தக்க வைத்துக் கொண்டு, அப்படி இந்த 2 குதிரையிலயும் சவாரி செய்ய முடியுமா? இன்ஃபாக்ட் இத டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. இரட்டை குடியுரிமைன்னு. மல்டிபிள் சிட்டிசன்ஷிப்னு கூட சொல்லலாம். அ. ஏன் 2 நாடுகளுக்கு மட்டும்? ஒரு 10 நாடுகளுக்கு கூட வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிக்க முடியும் இல்லைங்களா? இப்ப இல்லையா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட அந்த கேள்வி கேட்டீங்க நீங்க அத. அ. இப்போ அதுக்கு இதுதான் இணைக்கும் புள்ளி இது. அ இப்போ பெல்ஜியம் எடுத்துக்கிட்டோம். பெல்ஜியம்னு சொல்லும்போது ஐரோப்பிய நாடுகள், இந்த செஞ்சன் நாடுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நீங்க. ம். பெல்ஜியம்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். இது எல்லா நாடுகளுக்கும் பெரும்பாலும் பொருந்தும். இப்ப பெல்ஜியம் எடுத்துக்கிட்டோம்னா,
டபுள் சிட்டிசன்ஷிப் இல்ல, யூ கேன் ஹேவ் எனி சிட்டிசன்ஷிப், எனி நம்பர் ஆஃப் சிட்டிசன்ஷிப். பெல்ஜியம் அரசாங்கத்துக்கு வந்து அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு தெரிந்தே என்னுடைய நண்பர்கள்ல சிலர் வந்து பெல்ஜியம் குடியுரிமை, நியூசிலாந்து குடியுரிமை, பெல்ஜியம் குடியுரிமை, அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள்லாம் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்லயும் அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு இந்தியா என்ன எப்படி பாக்குதுங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு இந்தியன் வந்து இங்க ஐரோப்பாக்கு வந்து இல்ல பெல்ஜியம்கே வந்து ஒரு 5 வருஷம் இருந்து அதுக்கப்புறமா பெல்ஜியம் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டா, இந்தியா என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து டபுள் சிட்டிசன்ஷிப் ஒத்துக்கிறது இல்ல, இரட்டை குடியுரிமை ஒத்துக்கிறது கிடையாது. நீங்க வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கணும். அப்படி வேற ஒரு நாட்டினுடைய குடியுரிமை பெற்றுவிட்டால் இந்த பாஸ்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிடணும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பசிக்கு போய் நம்ம பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அதை சரண்டர் பண்ணிட்டா நீங்க வந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து இப்ப யாரும் வந்து செக் பண்ண போறது இல்ல, இந்தியன் பாஸ்போர்ட் இன்னும் வச்சிருக்கீங்களா இல்லையான்றது. பட் இது இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. நீங்க வந்து சரண்டர் பண்ணிடணும். ஸோ இந்தியா ஒத்துக்கிறது இல்ல. இது வந்து நீண்ட காலமாகவே இந்த புலம்பெயர்ந்த இந்தியர்கள் மத்தியில வந்து இந்திய அரசாங்கத்துக்கான ஒரு கோரிக்கையா இருக்கு. முதல்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், அதாவது வெளிநாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய இந்தியர்கள்ல வந்து ஒரு 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இந்த நான் ரெசிடென்ட் இந்தியன்னா என்னன்னா, நீங்க வேற ஒரு நாட்டுல போய் 180 நாட்களுக்கு அதிகமா வாழ்ந்துட்டீங்கன்னாவே நீங்க நான் ரெசிடென்ட் இந்தியன் தான். அதுதான் முக்கியமானது. ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா என்னன்னா, இந்த இந்திய வம்சாவளியினர்னு சொல்றோம் இல்லைங்களா, வெளிநாடுகள்ல போயிட்டு அவங்களுடைய பெற்றோர்களோ தாத்தாவோ இல்லை அவங்களோ போயிட்டு வெளியில போயிட்டு அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்களை தான் வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் சொல்லுவோம். இப்போ இந்த டயாஸ்போரா, இந்தியன் டயாஸ்போரா இருக்கு இல்லைங்களா, அவங்க வச்ச கோரிக்கையினால வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, இப்போ இந்த பிஐஓன்னு சொல்றது கிடையாது, அதை தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து உண்மையை சொல்ல போனா அந்த பிஐக்கும் ஓசிஐக்கும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா இந்த என்ஆர்ஐக்கும் ஓசிஐக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ஆர்ஐஸ் வந்து என்னன்னா, அவங்க வெளிநாட்டுல வாழ்றாங்களே ஒழிய மத்த எல்லாத்தையும் இந்தியால பண்ணலாம். ஓட்டுரிமை இருக்கு அவங்களுக்கு, அரசாங்க பணியில வந்து அவங்க திரும்பி வந்து சேர்ந்துக்கலாம். அது மாதிரி ஈக்குவலன்ட் டு நேஷனல்ஸ் தான், இந்தியன் நேஷனல்ஸ் மாதிரி தான் என்ஆர்ஐ. என்ஆர்ஐஸ் இன்ஃபேக்ட் இந்தியன் நேஷனல்ஸ் தான், ஏன்னா அவங்க ஒன்றும் இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. பட் ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா என்னன்னா, ஒரு பெர்மனன்ட் விசா ஸ்டாம்ப் பண்ண ஒரு பாஸ்போர்ட் புக் மாதிரியான பாஸ்போர்ட் கிடையாது. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக் கொடுத்துட்றாங்க, ஒரு புக்லெட். அதை வச்சு நீங்க எத்தனை முறைனாலும் இந்தியாவுக்கு வந்து போய்க்கலாம். அண்ட் என்ன பண்ண முடியாதுன்னா, சிலதெல்லாம் பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லாம் வாங்க முடியாது, விவசாய நிலங்கள் வாங்க முடியாது ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ். அப்புறம் சில நிறுவனங்கள் எல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மாசூட்டிக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 100% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, அது மாதிரி எல்லாம் வந்து முடியாது. பட் முதல்ல அந்த பிஐஓ கார்டுக்கும் ஓசிஐக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா, அந்த பிஐஓக்கு இருக்கும் இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு ஒரு சின்ன லிமிடேஷன் இருந்தது. நீங்க 180 நாட்களுக்கு மேல தங்கணும்னா இந்த லோக்கல்ல எஃப்ஆர்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க, ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க அங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் இந்த காரணத்துக்காக 180 நாட்களுக்கு மேல தங்க போறேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியால அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தூக்கிட்டாங்க. நீங்க எவ்வளவு நாள்னாலும் வந்து இந்தியாவில் இருந்துக்கலாம். லைஃப் டைம் விசா ஸ்டாம்ப் பண்ண ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துடுறாங்க. அதை வச்சுட்டு நீங்க வந்துக்கலாம். அதோட படிக்கிறது, பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறது, அதெல்லாம் வந்து இந்தியன் நேஷனல் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அங்க வந்து எந்த காலேஜ்லனாலும் படிக்கலாம் நம்ம வந்து. அது வந்து இந்தியன் நேஷனலுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா முன்னுரிமைகளும் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இப்போ இங்க இருந்து ரிபாட்ரியேஷன் வந்து நார்மலி அவங்க அந்த ஓசிஐ கிளாஸ்ல இல்ல. அப்படி இல்லைன்னா கூட இப்போ இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்ட போது ரிபாட்ரியேஷனுக்கு ஓசிஐக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இங்க இந்தியன் எம்பசிஸ். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிட்டிசன் அங்கீகாரம் இருக்கிறதுனால இத வந்து நம்ம டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லலாமான்னா ஓரளவுக்கு சொல்லலாம். நீங்க ஓட்டு போட முடியாது, அரசாங்க பணியில வந்து ஈடுபட முடியாது,
அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்க முடியாது. இந்த 3 விட்டுட்டோம்னா இத டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்ல முடியும். அதனாலதான் வந்து நான் இங்க நண்பர்கள் கூட கூட பேசிட்டு இருப்பேன். பெல்ஜியம் பாஸ்போர்ட் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு இவங்க சொல்லும்போது, கரெக்ட், பட் ஐ எம் மோர் பவர்ஃபுல் தேன் யூ அப்படின்னு சொல்லுவேன். நான் இங்க 180 நாடுகளுக்கு 189 நாடுகளுக்கு போக முடியும்னா இந்த ஓசிஐ மூலமா நான் 190 ஆயிடுறேன் இல்லையா? இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற ஒரு பாடல் பத்தி நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா? அதனால வந்து நான் அப்படி சொல்லுவேன், சும்மா கிண்டல் பண்ணுவேன் நண்பர்களை. ஸோ இதை ஒரு டபுள் சிட்டிசன்ஷிப்பா கூட பார்க்க முடியும். அதனாலதான் யூகேல வந்து இந்த கான்ஃபிளிக்ட் இருக்கு. இப்ப யூகேல வந்து ஓசிஐ வந்து அவங்க டபுள் சிட்டிசன்ஷிப் மாதிரி பாக்குறாங்க. அது சார்ந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது, விவாதங்கள்லாம் இருந்தது. அந்த விவாதத்தினுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியல. யூகேவில் இருக்கக்கூடிய நண்பர்களை பார்த்தோம்னா இல்ல இணையத்துல தேடணும்னாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த டபுள் சிட்டிசன்ஷிப்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், அந்த சின்ன சின்ன நுட்பங்கள், என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ அந்த மாதிரியான. இப்போ பெல்ஜியத்துல வீடு வாங்கினால் அதை அடிப்படையாக வைத்து, ஒரு சொத்து வாங்கினால் அதை அடிப்படையாக வைத்து அங்க நம்ம ஒரு குடியுரிமை கேட்க முடியுமா? நான் இங்க ஒரு வீடு வாங்கியிருக்கேன், ஒரு சொத்து வாங்கியிருக்கேன், இங்க முதலீடு பண்ணியிருக்கேன், இது அடிப்படையில எனக்கு இங்க வந்து கொடுங்கன்னு கேட்க முடியுமா? ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலி நீங்க இப்படி கூட பார்க்கலாம். பெல்ஜியம் சிட்டிசன்ஷிப் இல்லாம வீடு வாங்க முடியுமா முதல்லன்னு பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா இப்போ வந்து நம்ம துபாயில எல்லாம் அது இப்ப மாத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப துபாயில எல்லாம் நம்ம இந்தியர்கள் வீடே வாங்க முடியாது. இப்ப போய் 10 வருஷமா இருக்கிறவங்க எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழகத்திலயோ இல்ல கேரளாவிலயோ தான் பண்ணுவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க துபாயில வந்து எந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி பெரும்பாலான நாடுகள்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் இல்லாம இல்ல குடியுரிமை இல்லாம வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியாது. அதுதான் இங்க இங்க யூரோப் பெல்ஜியத்தினுடைய ஒரு சிறப்பு. அது நீங்க டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு ஹோல்டரா வந்தா கூட லோன் கிடைச்சதுன்னா நீங்க ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல சொந்த பணம் போட்டு கூட ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு குடியுரிமை பெற்றவராக, பெல்ஜியம் குடியுரிமை பெற்றவராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ உங்களுடைய கேள்விக்கு வந்தோம் அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து தற்காலிக இந்த ரெசிடென்ட் கார்டுல இருக்கும்போது நான் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அதை காரணம் காமிச்சு பண்ண முடியும்னா அதுக்கு லீகல் ப்ரொவிஷன் எதுவும் கிடையாது. இதை ஒரு காரணமா காமிச்சு பண்ணணும்னா வந்து அதை போட்டிருப்பாங்க இல்லைங்களா, 5 வருஷம் அப்படி இல்லாட்டி நீங்க ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணுன்னா கொடுக்குறோம் அப்படிங்க. ஆனா இதை லீகலா ஹேண்டில் பண்ண கேசஸ் பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு 2-3 வருஷம் இங்க இருந்து 3வது வருஷம் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு திரும்பி நாட்டுக்கு போக வேண்டிய, வேலை இல்லாததன் காரணமாக திரும்பியும் சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டிய நிலைமையில வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. இது ஒரு எக்ஸப்ஷன் தான். அதுவும் கூட ஒரு காரணம். நான் நிறைய இங்க வர இந்திய நண்பர்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுன்னா வீடு எதுனா வாங்க முடிஞ்சா வாங்கிடுங்க. எனிவே அது நல்லது இல்லையா? ஏன்னா அது வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி மாதிரியும் அது ஃபேமிலிக்கு. நம்ம இருக்கோம், இப்போ இருக்கோம், நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாதுங்கும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த வீடு வந்து மனைவி மக்களுக்கெல்லாம் போகும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஏன்னா இங்க இந்த இன்சூரன்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம்னா இன்சூரன்ஸ் எடுத்து ஆகணும் போது, இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒருவேளை வந்து நம்ம மறைஞ்சிட்டா கூட வீடு வந்து கிடைச்சிரும் மனைவி மக்களுக்கு. அவங்க இஎம்ஐ எல்லாம் கட்ட தேவையில்லை, சொந்த வீடு ஆயிடுது. ஒரு சோஷியல் செக்யூரிட்டி சார்ந்த விஷயமும் கூட. அதோட இது ஒண்ணு இருக்கு. மேபி நாளைக்கு வந்து ஒரு கோர்ட்ல கேஸ் கூட போடலாம். ஒரு பெரிய ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ ஆயிடுது இல்லைங்களா? அதனால வந்து மனித உரிமை சார்ந்த பிரச்சனைங்கிறதுனால கோர்ட்ல கேஸ் போட்டு கூட வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல கூட நான் சொன்னேன், இப்போ வந்து மனைவி மக்களை வந்து கொண்டு வரலாம் டிபெண்டா. ஆனா அம்மா அப்பாவை கொண்டு வர்றதுக்கு ப்ரொவிஷன் இல்லதான். ஆனா அப்படி கொண்டு வந்த என்னுடைய நண்பரே ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. பெல்ஜியன். அவர் வந்து ஒரு பிலிப்பைன் பெண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா வந்து அங்க தனியா இருந்தாங்க பிலிப்பைன்ஸ்ல. ஸோ அதனால வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அவங்க தனியா இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்களுக்கு டிபெண்டன்ட் விசா கிடைச்சு இங்க கொண்டு வந்துட்டு இப்ப அவங்க சிட்டிசனாவே ஆயிட்டாங்க இங்க பெல்ஜியம்ல. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ் தான், சட்டத்துல இருக்கு. நம்ம யாராவது ஒருத்தர் இங்க
இங்க வந்துட்டு கால் ஊன்றிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம போராடி பெற முடியும். அது வந்து ஒரு ஒரு மனித உரிமை சார்ந்த விஷயமா தான் நான் பாக்குறேன். எல்லா மனிதனுக்கும் அவனுக்கு விரும்பிய இடத்துல வாழ்றதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஒரு காலத்துல வந்து நம்ம தாத்தாக்கள்லாம் அப்படித்தானே ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சு நடைப்பயணமா வந்து பல உலகத்தினுடைய பல மூலைகளுக்கு போனோம். அந்த உரிமையை நம்ம இழந்துட்டோம் இல்லையா? நம்ம தாத்தாக்களுக்கு இருந்த உரிமையை நம்ம இழந்துட்டோம். நீங்க கூட அதை ஃப்ரீடம்னு சொன்னீங்க. ஆமா, ஆமா. இந்த சொத்து வாங்கி ஒருவேளை நம்ம வாங்கிட்டு அங்க நம்ம வந்து தொடர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம வந்து இன்னும் குடியுரிமை கிடைக்கல. அல்லது ஒரு 3, 4 ஆண்டுகள்லயே திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா நம்ம அங்க வந்து ஒரு முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப எப்படி நம்ம அத மேனேஜ் பண்றது இங்கிருந்து? அத அத ஏதாவது அங்க பாத்துக்கிறதுக்கு யாராவது அங்க இருக்காங்களா? ரொம்ப நல்ல கேள்வி. பக்கத்து தெருவுல ஒரு நம்ம தமிழர், என்னுடைய நண்பர் தான் அவரு. நாமக்கல்காரர். அவருக்கே அந்த நிலைமை வந்தது. அவங்க திரும்பி போறது, அது அவரோட டெசிஷன் தான் அது. அவரு யாரையும் நிர்பந்திக்கல. அவரு திரும்பியும் இந்தியாவுக்கு போயிட்டாரு. இங்க வந்து நெறைய ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்காங்க. ரியல் எஸ்டேட் ஏஜென்சிஸ். அவங்க கிட்ட வந்து குடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிய குடுத்துட்டு, உங்களுக்கு இயர்லி இவ்ளோங்கிற பேக்கேஜஸ்லாம் இருக்கு. நமக்கு வேண்டியத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா, ப்ராப்பர்ட்டிய அவங்க ரொம்ப சிறப்பா பார்த்துப்பாங்க. அத விட ரொம்ப நல்ல வழின்னு நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, நீங்க அரசாங்கத்துக்கே குடுக்கலாம். ம், இப்ப என்னுடைய நண்பர் அத தான் பண்ணியிருக்காரு. இங்க இந்த சோசியல் ஹவுசிங்லாம் இருக்கு இல்லைங்களா? வீடு அற்றவர்களுக்கெல்லாம் வீடு குடுப்பாங்க அரசாங்கம். ம், அது சிலதெல்லாம் அரசாங்கத்தினுடைய சொந்த இடமா இருக்கும். சிலதெல்லாம் இந்த மாதிரி அ வாடகைக்கு எடுத்து விடுவாங்க அவங்க. ம், அது வாடகை கம்மியா இருந்தாலுமே, நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது ரொம்ப லாங் டெர்ம்க்கு வந்து அது கவர்ன்மெண்ட் கையில இருக்கும் அது. ம்ஹ்ம். அது வந்து நம்ம சேஃப்ன்னு நான் சொல்லுவேன். செலவும் கம்மி, சேஃப்பும் கூட அரசாங்கத்துக்கிட்ட இருக்குங்கிறதுனால ஒரு ஒரு நல்ல விஷயமா நான் அத பார்க்குறேன். ஸோ இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இல்ல வேற யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா, நண்பர்கள் கிட்ட கூட கூட்டிட்டு போலாம் இல்லையா? ம். அது மாதிரி சாத்தியங்களும் இருக்கு. நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நண்பர்களே கூட பார்த்துப்பாங்க. இப்போ நாங்க இப்போ 2 மாசம், 3 மாசம் ஹாலிடேஸ்லலாம் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது, யாராவது ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர்கிட்டயாவது இருக்கும். ம், ம், அந்த வீட்டுக்குள்ள போய் செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுலருந்து நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்போம். ம். அந்த மாதிரியான விஷயமா தான் நான் அத பார்க்குறேன். ஸோ அங்க ஒரு இந்தியன் அசோசியேஷன் அல்லது தமிழ் அசோசியேஷன் அப்படி ஏதாவது இருக்கா? இப்போ ரொம்ப ரீசென்ட்டா வந்து அ பெல்ஜியம் தமிழ் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. சரி. இதுல எப்படி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நான் அதுல போனதில்ல. ஆனா நெறைய தமிழ் சங்கங்கள் இருக்கு. இப்போ இங்க லூவன்ல கூட நகரத்துல கூட ஒரு கல்லூரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? சிறப்பு வாய்ந்த கல்லூரி. கென்ட்ல ஒண்ணு இருக்கு. நெறைய சின்ன சின்ன சங்கங்கள் இருக்கு. இந்திய சங்கங்கள், அ தமிழ் சங்கமும் அந்த மாரி மராட்டியர்கள்லாம் இணைந்து, அ அது அது மாதிரியும் இருக்கு அது. நெறைய சங்கங்கள் இருக்கு அது. இயங்கிட்டு இருக்காங்க. பட் பெரும்பாலான விஷயங்கள்ல வந்து பெரும்பாலான சங்கங்கள்ல வந்து இந்த மாரி திருவிழாக்கள் கொண்டாடுறது, அந்த மாதிரியா தான் இருக்கும். ம். ஆ ரொம்ப இலக்கியம் அந்த மாதிரி தலைப்புகள் எல்லாம் உரையாடுறதுக்கு அது அந்த அளவுக்கு மெச்சூர்ட் சங்கங்களா நான் எதுவும் இதுவரைக்கும் கண்டடையல. எனக்கு தெரிஞ்சு. நானே ஒண்ணு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நெனச்சேன். பட் அதுக்கப்புறம் அது தேவையில்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தனிப்பட்ட முறையில வந்து நான் வந்து ஒரு சுதந்திர விரும்பி. ம். ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்துக்கிறதுங்கிறது வந்து நம்ம சுதந்திரத்த எடுத்துரும் அப்படிங்கிறதுனால, ம். நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். எந்த கட்சியிலயோ, இல்ல தனியா கொள்கைகள வச்சுட்டு இருக்க எந்த சங்கங்கள்லயும் வந்து நம்ம வந்து நம்மள இணைச்சுக்க கூடாது அப்படிங்கிறது. அப்படியே இணைச்சுக்கிட்டாலும் ஒரு அட்வைசரி ரோல்ல தான் இருக்கணும். உள்ள போய் சேர்ந்துக்க கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். ம். இந்த சுதந்திரமா நம்ம எழுதுறது அந்த மாரி எல்லாம் இருக்கிறதுனால ஒரு சரி, சரி. ஒரு ஒரு இண்டிவிஜுவல் திங்கிங் இருக்கும் நமக்கு. அது பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். அதுக்கான அவசியமும் எனக்கு இல்லாம இருந்தது. பட் சொல்ல முடியாது. நாளைக்கு எப்படியோ தெரியல இல்லையா? ம்ஹ்ம். ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த மாரி செய்தாலும் வாய்ப்பு இருக்கு. நல்லது. நீங்க அதான் தொடங்கல. நமக்கு தேவை ஏற்பட்டால் அப்படியான ஒரு ஆமா. இது கொண்டு வரலாம். கண்டிப்பா. தேவை ஏற்பட்டால் நாளைக்கு வந்து கண்டிப்பா பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்து மனிதர்கள் ஒன்று சேரணும்னா சேர்ந்து தான் ஆகணும் இல்லையா? எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி நம்ம சேர்ந்து ஆகணும். சில போராட்டங்களை செய்தாக வேண்டும். அந்த மாரி நிலையில கண்டிப்பா வந்து எனக்கு நிக்கணும்னு ஆசை தான். அது மாரி இந்த புதிதாக பெல்ஜியத்திற்குள் அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்குள் வருபவர்களுக்கு, அங்க வந்து இந்த இந்த சோசியல் இன்டகிரேஷன் கோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு நடத்துறதா கேள்விப்பட்டேன். ஸோ ஆமா. அதுல என்ன பண்றாங்க ஆக்சுவலா? இன்பர்கரிங்ன்னு சொல்லுவாங்க டச்சுல. இன்பர்கரிங் அப்படின்னாவே வந்து ஒருங்கிணைப்பு, இன்டகிரேஷன் அர்த்தம்.
இங்க நிறைய வந்து வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வரக்கூடியவங்க வந்து ஆஹ், அப்படியே நீங்க சொன்ன மாதிரி தமிழர்கள்லாம் ஒரு தமிழர்கள் குழு இருக்கும். இப்போ தெலுங்குன்னா அவங்க குழு இருக்கும், இந்தியர்கள் அந்த மாதிரி குழுக்களாவே இருந்துருவாங்க. நிறைய வந்து இங்க இந்த நாட்டு மக்களோடையும் நாட்டோடையும் ஒரு இன்டகிரேஷனே நடக்காது. எனக்கு நிறைய முறை என்ன தோணும்னா, இங்க வர இந்தியர்கள்னே இல்லை, எந்த நாட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். பெரும்பாலான இந்தியர்கள் வந்து பார்த்தோம்னா, இங்க ஒரு இந்தியாவை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே இருக்காங்கங்கிற மாதிரி தோணும். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரல, அந்த வேலைக்கு போறதுங்கிறத தவிர. அவங்க கிட்ட உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இங்க இருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு வந்து அதை பிரேக் பண்ணி போகணும், எல்லார்கிட்டயும் பேசணும், பழகணும், கத்துக்கணும், இன்டகிரேட் ஆகணும். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெல்ஜியம்ல வந்து இந்த இன்பர்கரிங்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இன்டகிரேஷனுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி புதுதா வராங்க இல்லையா, இப்போ நீங்க இங்க வரும்போது நீங்க ரெசிடென்ட் கார்டுக்காக போய் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இந்த டவுன் ஹால் என்று சொல்லக்கூடிய அந்த முனிசிபல் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அப்படி புதுசா பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டுக்கே இன்வைட் பண்ணிடுவாங்க. இன்விடேஷன் ஒன்று வரும். நாங்க இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றோம், ஃப்ரீ கோர்ஸ் தான், நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு கோர்ஸ் அது. வாரம் வாரம் சனி ஞாயிறுகள்ல தான் நடக்கும். சிலது வார நாட்கள்ல கூட நடக்கும். ஒருவேளை வீட்டுல இருக்கிறவங்க வந்து வார நாட்கள்ல கூட போய் நடக்கலாம், இது பங்கு பெறலாம். அதுல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ போன காணொலியில நம்ம போன பாகத்துல பேசினது, இந்த பாகத்துல பேசினது எல்லாமே அந்த ஒரு சோஷியல் இன்டகிரேஷன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த நாடு, இன்கம் டாக்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி திட்டம் என்ன, எது இதெல்லாம் வந்து சைல்ட் சப்போர்ட் பத்தி பேசணும் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட், குறிப்பா இன்கம் டாக்ஸ். ஏன்னா அது இங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டாக்ஸ் சிஸ்டம் இங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இல்ல, நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். நான் என்ன இன்கம் டாக்ஸ் அது அதிகமா இருக்குமாங்க? ஆமா, அது வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கும் இன்கம் டாக்ஸ். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இதெல்லாம் இவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, இன்கம் டாக்ஸும் சரி, சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் ரெண்டுமே வந்து அதிகமா இருக்கும். இப்போ அதுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இன்பர்கரிங் நான் அதை முடிச்சிடுறேன். இப்போ இந்த இன்பர்கரிங்ல வந்து அப்புறம் லாங்குவேஜ் கோர்சஸ்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த கோர்ஸ் நீங்க 6 மாசம் முடிச்சீங்கன்னா லாங்குவேஜ் கோர்சஸ் ஃப்ரீயா ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய சிறப்பு இருக்கு அந்த இன்பர்கரிங்ல. நான் எல்லா இந்தியர்களுக்கும் இங்க வரக்கூடியவங்களுக்கு வந்து அந்த இன்பர்கரிங் வந்து கண்டிப்பா போகணும்பேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதை வந்து ஒரு முக்கியமான ப்ரீ ரிக்வசிட்டா பண்ணிட்டாங்க சிட்டிசன்ஷிப்க்கு. நீங்க அந்த கோர்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, பெல்ஜியம் பாஸ்போர்ட்டுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அதுவும் ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். அது இப்போ ரொம்ப ரீசெண்டா பண்ணதுதான். நான் வாங்கும் போதெல்லாம் அது கிடையாது. அது அப்புறம் அந்த டாக்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க, எப்படி அப்படிங்கிறது. கண்டிப்பா அதிகம் தான் டாக்ஸ். பட் ஆனா அது ஒரு நாடு, இப்போ இங்க இருந்து பிரான்ஸ்ல வந்து டாக்ஸ் ரொம்ப கம்மிங்கிறாங்க, இங்க வந்து அதிகம்ங்கிறாங்க. பட் சர்ப்ரைசிங்லி நான் அந்த ஒரே ஒரு ஊர் வந்து 2 நாடுகளால வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு. ஒரு ஊர் போன வாரம் நீங்க அந்த போட்டோல கூட அழகா வந்து தேர்ந்தெடுத்து போட்டிருந்தீங்க. அதுல வந்து ஒரு கடை ஒண்ணு இருக்கும், ஒரு ஆர்ட் கேலரி ஒண்ணு. அவங்க கடை வந்து பாத்தீங்கன்னா 2 நாடு வந்து அந்த கடையை பிளக்கப்பட்டிருக்கும். ஒரு பிளஸ் பிளஸ் மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ நான் கடைக்குள்ள போயிட்டு, ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவங்க, பெண்மணி ஒருத்தங்க, ரொம்ப அழகா இருந்தது பெயிண்டிங்லாம். அவங்க கிட்ட கேட்டேன், இது என்ன 2 நாடு இருக்கே, நீங்க 2 நாட்டுக்கும் வந்து இந்த கடை சொந்தமா இல்ல எப்படின்னு கேட்டப்போ, இல்ல இந்த வாசல் வழியா வந்து இந்த பிளஸ் மார்க் வந்ததுன்னா, இந்த பார்டர் லைன் வந்ததுன்னா நமக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்களாம். எந்த நாடு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எந்த நாடை நம்ம சூஸ் பண்றோமோ அந்த நாட்டில் தான் நம்ம இன்கம் டாக்ஸ் அதெல்லாம் பே பண்ணணும் அப்படின்றது. அவங்க வந்து பெல்ஜியம் சூஸ் பண்ணாங்களாமா. ஏன்னா நெதர்லாண்ட்ஸ்ல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு சிஸ்டம். அதனால எனக்கு இது எளிமையா இருக்குதுங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது பட் எனக்கு வந்து இதுவே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருந்தது. இது நிறைய இருக்கு ஆக்சுவலி. என்னன்னா ஒருத்தனுடைய பர்சனல் சிச்சுவேஷன் பேஸ் பண்ண ஒரு இன்கம் டாக்ஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா மினிமம் வேஜ் ஒரு 7,000 வரைக்கும் இருந்தாக்கா இன்கம் டாக்ஸ் கிடையாது. 7,000 யூரோஸ் வரைக்கும் இன்கம் டாக்ஸே கிடையாது. ஆனா இதை எப்படி பாக்குறோம்னா, ஒரு தனிநபருக்கு வந்து 7,000 8,000 யூரோ வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 9,000 ஆயிடுது. அது 2னாக்கா வந்து 11,000 ஆயிடுது.
3 பேர்னா 14,000 ஆயிடுது. ம், 3 குழந்தைகள் இருந்தா 14,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ம், இப்ப அதே மாதிரி இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? நீங்க அதுக்கு மேல ஒரு வேலை வாங்குனீங்கன்னா, அதனுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸும் உங்களுடைய ஃபேமிலி குடும்ப சூழ்நிலைய பொறுத்தது தான். இப்போ நீங்க அன்மேரிட் அப்படின்னா, பேச்சுலர் அப்படின்னா 50% ஃபிளாட் டாக்ஸ். ஃபிளாட்டா இன்கம் டேக்ஸா? இன்கம் டாக்ஸ் ஆ, 50%. இதுதான் நான் ரொம்ப அதிகம்னு சொன்னேன். இன்கம் டாக்ஸ் அதிகம்னு சொன்னதுக்கான காரணம் இது. திருமணம் ஆகாம இருந்தா, ஒரு பேச்சுலரா இருந்தா 50% ஃபிளாட் டாக்ஸ். இப்போ ஒருவேளை திருமணம் ஆகி ஒருவேளை அவங்க டிபெண்டா இருந்தா, அவங்களுக்கு வேலை எதுவும் இல்லாத பட்சத்தில், இப்ப திருமணம் ஆயிட்டாவே வந்து தனியா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. அது இங்க ஒரு திட்டம் அந்த மாதிரி அது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு ஃபைல் தான். லெஃப்ட் சைடுல ஹஸ்பண்டுக்கு, ரைட் சைடுல ஒய்ஃப்க்கு. ஏன்னா நம்மளுடைய அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் டிடெக்ட் பண்ணி அதுல போட்டுருவாங்க. அவங்களுடைய வருமானமா காமிப்பாங்க. அதனால என்ன ஆயிடும்னா, இப்ப அது அவங்களுக்கு அந்த 10,000க்குள்ள போயிட்டாங்கன்னா டாக்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? அதனால பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் குறையும் இங்க. அதே மாதிரி முதல் குழந்தை பொறந்துடுச்சுன்னா டாக்ஸ் கொஞ்சம் குறையும். 2 குழந்தை இருந்ததுன்னா இன்னும் குறையும். 3 குழந்தை, 4, 5 குழந்தை எல்லாம் இருந்ததுன்னா வந்து ஆல்மோஸ்ட் டாக்ஸே பே பண்ண மாட்டாங்க. ம், ரொம்ப கம்மியா இருக்கும் டாக்ஸ். 7வது குழந்தை பொறந்தாக்கா வந்து இந்த பெல்ஜியம் வந்து கிங்டம் ஆஃப் பெல்ஜியம் தான். ரிப்பப்ளிக் கிடையாது. அதனால அந்த 7வது குழந்தை வந்து பெல்ஜியம் அந்த கிங்கும் குயினும் தான் வந்து காட்ஃபாதர்னு சொல்லுவாங்க. அவங்க ம், கிட்ட இருந்து பிறந்த நாளுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் வரும் இவங்களுக்கு. ம், அந்த மாதிரி இருக்கு. அதை வைத்து என்னுடைய நண்பர் இங்க வந்திருந்த வெங்கடேஷ் முத்தையான்னு ஒரு நண்பர் வந்து இதை வச்சு ஒரு சிறுகதையே எழுதிட்டாரு. ம். சொல்வனம் இதழ்ல கூட வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. நானும் ராஜா தான் அப்படின்னுட்டு. ஆ, 7வது பையன்ங்கிறதுனால. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சோ டாக்ஸ் வந்து இங்க இங்க குடும்ப சூழல். எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க இந்த இது நம்ம பார்க்கும்போது, பெல்ஜியத்துல அ இப்படி அந்த குடிமக்கள், அதாவது மொத்த மக்கள் தொகைய அதிகரிக்கணும் என்ற அதை ஊக்குவிக்கணும் என்ற நோக்கம் அரசுக்கு இருக்கு. இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இப்போ இங்க இந்த ஆவரேஜ் ஏஜ் பாத்தீங்கன்னா, ரொம்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் அந்த கொரோனானால நெறைய பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் கூட, இந்த 80க்கு அதிகமான முதியவர்கள் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. ம், ரொம்ப ஹெல்த்தியாவே இருப்பாங்க. ஒரு 90 வயசு பாட்டி வந்து அழகா பஸ்ல ஏறி போயிட்டுருக்கும். 70, 80 வயசு பாட்டியெல்லாம் வந்து ஓடிட்டு இருப்பாங்க. அது ம், மாதிரி அந்த ஏஜ் குரூப்ல நெறைய பேர் இருக்கிறதுனால, நெறைய இளைஞர்கள் வரணும். ம், நெறைய குழந்தைகள் வேணும். இல்லன்னா, இப்ப இவங்களுக்கெல்லாம் இப்ப நம்ம சோசியல் செக்யூரிட்டி பார்த்தோம் இல்லைங்களா? ம், இப்ப 60, 65 வயசுல ரிட்டயர்ட் ஆயிட்டா, அப்ப அவ்ளோ பேர் இருக்காங்க. ம், அவங்களுக்கெல்லாம் பென்ஷன், இந்த சோசியல் செக்யூரிட்டி, வருமானம் இல்லாதவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வருமானம் வரும்? ம், ஸோ, அதனால வந்து நெறைய குழந்தைகள் வேணும்னு ஊக்குவிக்கிறாங்க அவங்க. ம். அதுக்காக தான் இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் இந்த டாக்ஸ் எல்லாம் வருது. அப்படி இருந்துமே கூட வந்து, இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நெறைய குழந்தைகள் எல்லாம் பெத்துக்க மாட்டாங்க. கல்யாணம் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாரி தான் இருக்கும். இங்க வரக்கூடிய இமிகிரண்ட்ஸ் வந்து நெறைய குழந்தைகள் பெத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் அது. ம். ஆ ஸோ அந்த 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 இந்த நம்ம பேசினது எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும். அந்த இந்த இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கும் இல்லைங்களா? ம். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கூட சொன்னேன் நானு. இப்போ ஒரு 3, 4 குழந்தைகள் இருந்தா, சோசியல் செக்யூரிட்டியும் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 500, 600 யூரோ கிடைக்க போகுது. இன்கம் டாக்ஸ் பெர்சன்டேஜும் கம்மியாயிடுது. அப்படிங்கும்போது, குழந்தைகள ஊக்குவிக்கிறாங்க அவங்க. ஏன்னா, அவங்க தான் நாளைக்கு வந்து வேலைக்கு போறாங்க. அவங்க தான் இந்த சிஸ்டம பேலன்ஸ் பண்ண போறாங்க. சமநிலை பண்ண போறாங்க. ஆனா, அதுதான் ஒரு இல்ல காரணமா நான் இங்க பார்க்கிறேன். இப்படி நிறைய குழந்தைகள் பெற்றால், அவங்களுக்கு வந்து நிறைய ஊக்கத்தொகை, அ அது மாரிலாம் அரசு குடுக்குது. அப்படிங்கும்போது, ஆமா. ஏன் இங்க ம். இருக்கக்கூடிய நேட்டிவ் பெல்ஜியன்ஸ் அதிகமா குழந்தைகள் பெத்துக்கிறது இல்ல? நேட்டிவ் பெல்ஜியன்ஸ்ங்கிறத விட, பொதுவாகவே ஐரோப்பிய மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு. அ, அ ஃப்ரீடம் லவர்ஸ் தான் அவங்க எல்லாருமே. ம், அ இப்போ பெல்ஜியம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நான் நெறைய மாற்றங்கள நான் பார்க்கிறேன். இங்க கூட இந்தியர்களைப் போலவே பல குழந்தைகளை பெற்றுக்கொண்டு, ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான குடும்பங்கள் நெறைய இருக்கு. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம். ம், நம்ம வெஸ்டர்னர்ஸ் பத்தி நம்ம நம்ம நெனைச்சது, படிச்சது ஒண்ணா இருக்கும். ஆனா இங்க பார்க்கிறது வேற மாதிரி இருக்கும். ம், எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் வெஸ்டர்னர்ஸ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சம்டைம்ஸ் அவங்கலாம் வந்து இந்தியர்கள் மாதிரியே திங்க் கூட பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு தோணுச்சு. ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது ஆரம்பத்துல. ஒரு ம். கல்ச்சுரல் ஷாக்கா. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீடம் லவர்ஸ் தான். அது இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகள்லாம் நெறைய இருந்ததுன்னா, அது அவங்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்படும்.
அது மாதிரியான காரணங்களுக்காக இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க இல்லைங்களா? ஸோ குழந்தைகள் இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு இது ஒரு சைக்கிள் தொடர்ச்சி இல்லாம போயிடும் இல்லையா? யார் வந்து சோசியல் செக்யூரிட்டி குடுக்க போறாங்க? இப்போ ம், ஒண்ணு ஒருத்தங்களுக்கு ஒரு பயன் கிடைக்குதுன்னாவே அதுக்கு வேற யாரோ ஒருத்தர் உழைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ம், ம், இப்ப நான் ஹெல்த்தியா இருக்கேன். எனக்கு வந்து இந்த உண்மைய சொல்லப்போனா இந்த சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்து எனக்கு பயன் பெறுறதுக்கான வாய்ப்பு வந்துரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ம், பட் ஐ அம் ஹாப்பி. வேற ஒரு வயதானவர்களோ, இல்ல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கோ அது போகுதுங்கும்போது ஒரு சந்தோஷம். ம். அண்ட் நாளைக்கு நமக்கு ஆகுதுங்கும்போது இந்த சமூக பாதுகாப்பு நமக்கும் கிடைக்குதுங்கிற ஒரு சந்தோஷம். அது நம்ம ஊர்ல கிடைக்காது. ஆனாலும் சமூக பாதுகாப்பு நீங்க சேலஞ்ச்லாம் பண்ணுவேன். இங்க என்னோட பெல்ஜியன்ஸோட பேசும்போது, இந்தியால சோசியல் செக்யூரிட்டியே இல்லன்னு. இல்லன்னு சொல்லாதீங்க. இந்தியால கண்டிப்பா சமூக பாதுகாப்பு இருக்கு. ஆனா அது அரசாங்கம் பாத்துக்கிறது இல்ல. இப்போ ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 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 எல்டர் பிரதர் கொஞ்சம் வருமானம் அதிகமா இருந்தது. இன்னொரு யங்கர் பிரதருக்கு வருமானம் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, இந்த எல்டர் பிரதர் யங்கர் பிரதருக்கு உதவுவாரு. ம். உதவும். ஒரு திருவிழாக்களுக்கும் வந்து நம்ம வந்து தாய்மாமன் சீர்லாம் கொண்டு போறதெல்லாம் இட்ஸ் நத்திங் பட் சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம்ங்கிற மாரி தான் எனக்கு தோணும் அது. அதெல்லாம் விட்டுறக்கூடாதுன்பேன். அந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான ஐரோப்பிய சமூக பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வர வரைக்கும் இந்த குடும்பம் சார்ந்த சமூக பாதுகாப்பை நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு நான் என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. இருக்கு. சமூக பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு நான் இங்க இருக்க மக்களோட சேலஞ்ச் பண்ணுவேன். பண்ணும்போது ஓ இஸ் இட் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இவங்க வந்து நிறைய பேர் வந்து பிரதர் சிஸ்டர்ஸை பாக்குறதுக்கு கூட வந்து 6 மாசத்துக்கு முன்ன அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாங்க. ம், ம், ம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னோட சிஸ்டரை பார்க்க போறேன். ம். இப்போ 2 மந்த்ஸ் டைம்ல நான் மதரை பார்க்க போறேன். அது மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போ சமீபத்துல கூட வந்து இந்த கொரோனா டைம்ல ஒரு நண்பர் வந்து அழுதுட்டாரு. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க. ம். அப்ப அடிக்கடி போய் அவர் பார்த்துட்டு இருப்பாரு அவரு. எவ்ரி வீக் போய் பார்ப்பாரு. பட் இந்த கொரோனா காரணத்தினால நான் போய் பார்க்க முடியல. ம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ திங்க் இந்த சிச்சுவேஷன் போயிடுச்சுன்னா ஐ வில் பிரிங் மை மாம் டு ஹோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அதான் எது வந்து சிறந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். ஐ திங்க் ஒரு குழப்பம் தான் கிடைக்குது எனக்கு. ஸோ இது ஒரு ஒரு பெரிய தலைப்பு. இது கண்டிப்பா. இது முக்கியமா வந்து ம், ஐரோப்பியர்களுடைய மனநிலை, அந்த வாழ்க்கை முறை, இதுல எல்லாம் நீங்க சொல்ற இந்த சுதந்திர உணர்வு என்பது அதுல ஒரு முக்கியமான பகுதி. ஆனா இத ஆமா. தவிரவும் இதுல வந்து இந்த கலாச்சாரம் மற்றதெல்லாம் இருக்கு இதுக்குள்ள. கண்டிப்பா. இது நம்ம தனியா வேற ஒரு தலைப்புல இன்னும் அடுத்த அமர்வுகள்ல நிச்சயமா, நிச்சயமா பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா. இப்போதைக்கு நம்ம இந்த ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை பெறுவது என்று தொடர்பான இந்த அமர்வுல நம்ம ரொம்ப முக்கியமான பல விஷயங்களையும் இதுல நம்ம தொட்டிருக்கோம். அஹ் கண்டிப்பா. இதுல இந்த மாதிரி ஒரு தேடல், ஒரு முயற்சி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவர்கள் இதை பார்த்தால் அவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். நம்ம இந்த அடுத்தடுத்த அமர்வுகள்ல அஹ் பெல்ஜியம் மற்றும் பெல்ஜியத்தினுடைய சிறப்புகளே இன்னும் நிறைய இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இன்னும் ஐரோப்பா முழுக்க இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் நிறைய இருக்கு. முக்கியமா இந்த ம், மொழிகளுக்கு இடையில எப்படி இந்த நாடுகள் இப்படி வெவ்வேறாக சின்ன சின்ன இடங்கள்ல நாடுகள் பிரிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நாட்டுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன மொழியும் இருக்கு இல்லையா? சின்ன ஆமா. சின்ன மொழி நம்ம சொல்றோம். ஆனா ஒவ்வொரு மொழியும் பல நாடுகள்ல பேசுறாங்க. 10 நாடுகள்ல இருக்கு. அது மாரி இருக்கு. ஸோ இதனால இந்த தலைப்புகள இன்னும் விரிவாக நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிச்சயமா. அடுத்தடுத்த அமர்வுகளில் தொடர்ந்து பெல்ஜியம் எடுத்துக்கிட்டோம்னாவே 3 மொழி வந்துடுது. ஆ. ஆனா என்ன ஆச்சரியம்னா, ஒரு டச்சோ, ஒரு பிரெஞ்சோ, ஒரு ஸ்பானிஷோ பல நாடுகள்ல பேசுறாங்க. ஆமா. அப்ப நம்ம ஒரு நாட்டுல மட்டும் தான் அது பேசுறாங்கன்னு சொல்ல முடியல. கண்டிப்பா இல்ல. ம். அதனால இத நம்ம திருப்பி இந்த அடுத்தடுத்த இந்த நெறைய விஷயங்கள்லாம் அடுத்த அமர்வுகள்ல பேசுவோம். நிச்சயமா. நீங்க கலந்து கொண்டு அருமையான கருத்துக்களை தெரிவித்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம திருப்பி அடுத்து பேசுவோம். நிச்சயமா. நன்றி அண்ணா. வாழ்க வளமுடன். தேங்க் யூ. பாய்.